விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுதந்திரமாக சிந்திக்கிற கட்சி, சுதந்திரமாக முடிவெடுக்கிற கட்சி என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. ஒரு கூட்டணியில் இருப்பதனாலேயே வாரி அள்ளி பூசிக்கொள்ள வேண்டும் என்றில்லை. அந்த கூட்டணியில் தலைமை வகிக்கிற கட்சி எடுக்கிற முடிவுக்கு அப்படியே இணங்கி போக வேண்டும் என்று இல்லை. எது சரியோ நம்முடைய பார்வையில் அதை பேசுகிற துணிச்சலும் சுதந்திரமும் ஒரு கட்சிக்கு தேவை, விடுதலை சிறுத்தைகளுக்கு உண்டு. இந்திய தேசிய காங்கிரஸ் நீட் தேர்வை ரத்து செய் என்று சொல்லுமா? சொல்லாது. இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீட் தேர்வை ரத்து செய் என்று சொல்லுகிறோம். தேசிய அளவில் ரத்து செய். தமிழ்நாட்டில் சில கட்சிகள் தமிழ்நாட்டில் ரத்து செய் என்ற கோரிக்கையை வைக்கிறார்கள். தமிழ்நாட்டில் நீட் விலக்கு வேண்டும் என்ற கோரிக்கையோடு அவர்களின் குரல் நின்று விடுகிறது. தேசிய அளவில் அவர்கள் பேசுகிறார்களா என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் நாம் இன்றைக்கு பேசவில்லை. நீட் தேர்வு அறிமுகமான நாளிலிருந்து, இதை எதிர்க்க தொடங்கிய நாளிலிருந்து, தங்கை அனிதா இறந்த நாளிலிருந்து நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை தேசிய அளவில் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். தனியார் மருத்துவக் கல்லூரிகள் கோடி கோடியாய் கொள்ளையடிக்கிறார்கள், அதை தடுப்பதற்காகத்தான் இந்த முறையை நாங்கள் அறிமுகப்படுத்தினோம் என்றார்கள். ஆனால் என்ன நிலைமை? தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இதனால் பாதிக்கப்பட்டு மூடும் நிலையாக ஏற்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு என்ன கட்டணமோ அந்த கட்டணத்தை சட்டப்பூர்வமாக பெற்றுக் கொள்கிறார்கள். 21 லட்சம் ஒரு ஆண்டுக்கு கட்டணம் என்று ஏற்கனவே நீட் இல்லாத போது வசூலித்தார்கள். அதே 21 லட்சத்தை இப்போதும் வசூலிக்கிறார்கள். 16 லட்சம் 17 லட்சம் என்று வசூலித்த கல்லூரிகள் அதே கட்டணத்தை இப்போதும் வசூலிக்கிறார்கள். தனியார் கல்லூரிகளின் மீது குற்றம் சுமத்த வேண்டியது நம்முடைய நோக்கம் இல்லை. நீங்கள் என்ன நோக்கத்திற்காக இந்த தேர்வை கொண்டு வந்தீர்களோ அந்த நோக்கம் நிறைவேறியதா என்பதுதான் கேள்வி. ஏழை எளிய குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகள் எல்லாம் இதில் பயன்பெறுகிறார்கள். ஏழை எளிய குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகள் ஸ்டேட் போர்டு எக்ஸாம், மாநில கல்வி வாரியம் நடத்துகிற தேர்வில் தேர்ச்சி பெற்று கூடுதல் மதிப்பெண்களை பெற்று இந்த வாய்ப்பை பெற்றதில்லையா? அனிதா அதற்கான சான்று. தமிழ்நாடு மாநில அரசு நடத்திய பொது தேர்வில் 1200க்கு 1100க்கு மேலாக பெற்றவர் அனிதா. பழைய முறைப்படி மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ கல்வி கிடைக்கும் என்கிற வாய்ப்பு இருந்திருந்தால் அனிதா இன்றைக்கு ஒரு டாக்டர். உயிர் போயிருக்காது. ஆனால் அவர் இந்திய அரசு நடத்துகிற NTA நடத்துகிற நீட் தேர்வில் தேர்ச்சி பெறாததால் அந்த வாய்ப்பை அவர் இழந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டுவிட்டது. அப்படி அந்த தேர்விலே தேர்ச்சி பெறுகிறவர்கள் யாராக இருக்கிறார்கள் என்றால் CBSE என்கிற சென்ட்ரல் போர்டு ஸ்கூல் எஜுகேஷன், அந்த பாடத்திட்டத்தின்படி கேள்விகள் எழுப்பப்படுகின்றன, தயாரிக்கப்படுகின்றன. NCERT பாடத்திட்டத்தின்படி கேள்விகள் தயாரிக்கப்படுகின்றன. ஸ்டேட் போர்டு ஒவ்வொரு மாநிலத்திலும் வெவ்வேறு மாதிரி பாடத்திட்டங்கள், கேள்விகள். தமிழ்நாடு மாநில அரசு CBSE பாடத்திட்டத்தை வைத்திருக்கவில்லை, சமச்சீர் கல்வி. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாநில அரசு கட்டுப்பாட்டில் உள்ள எல்லா பள்ளிகளிலும் ஒரே மாதிரியான கல்வி திட்டம், பாடத்திட்டம். அதற்கேற்ப இந்த கேள்விகள் அமைய பெற்றிருக்கின்றனவா என்றால் இல்லை.
ஆகவேதான் மாநில கல்வி திட்டத்தின் கீழ் படிக்கிற மாணவர்கள் அந்த தேர்வில் திணறுகிறார்கள், மூச்சு முட்டுகிறார்கள், போராடுகிறார்கள், மன அழுத்தத்திற்கு ஆளாகிறார்கள், உளவியல் பாதிப்புக்கு ஆளாகிறார்கள், தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு ஆளாகிறார்கள். +1 +2 எந்த மதிப்பும் இல்லை. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் நேரடியாக நீட் கோச்சிங் போகிறார்கள். அது தனியார் பள்ளிகள்லாம் +2 எக்ஸாம்லாம் நான் பாஸ் போட்டுக்கிறோம், பிரச்சனை இல்லை, நீ நீட்டுக்கு போனா நீட்டுக்கு போ. இந்த சிலபஸை படிக்க வேண்டிய தேவையில்லை. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் மாடல் MCQ, அதற்கேற்ப 10 தேர்வுகளில் நடந்த வினாத்தாள்களை எல்லாம் திரட்டி வைத்துக் கொண்டு அதற்கு எப்படி விடையளிப்பது என்கிற பயிற்சியை பள்ளிகளில் தர முடியாது, தனியார் நிறுவனங்கள் தருகின்றன. கோச்சிங் சென்டர்ஸ் 2 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரையில் வசூலிப்பதாக சொல்லுகிறார்கள். ஏழை எளிய குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகள் எப்படி லட்சக்கணக்கிலே பணம் செலுத்தி கட்டணம் செலுத்தி தனியார் பயிற்சி நிறுவனங்களில் சேர முடியும்? ஸ்டேட் போர்டு படிக்கிற மாணவர்கள் எப்படி CBSE பாடத்திட்டத்திற்கு ஏற்ப தங்களை தகவமைத்துக் கொள்ள முடியும்? அந்த தேர்வு வருகிற வரையில் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் அல்லது 20 மணி நேரம் இந்த தயாரிப்பிலேயே இருக்க வேண்டும் என்பது எப்படி சாத்தியமாகும்? இது எவ்வளவு பெரிய நெருக்கடி! இதையெல்லாம் ஆட்சியாளர்கள் உணர முடியாதா? தெரியும். இப்படி தனியார் நிறுவனங்களில் பயிற்சி பெறக்கூடிய மாணவர்கள் அதிலும் போராடுகிற நிலையில்தான் எல்லா தளங்களிலும் எல்லா துறைகளிலும் இருக்கிற மோசடி கும்பல், மாஃபியா கும்பல் இந்த துறையிலும் தலையெடுத்து வினாத்தாள்களை கசிய விட்டிருக்கிறார்கள். இந்த 1-2 ஆண்டுகளில் நீட் உட்பட பல தேர்வு முகமைகள் நடத்திய தேர்வுகளில் 152 முறை லீக் ஆகியிருக்கிறது. இதெல்லாம் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு இல்லாமல் நடக்க முடியுமா? வெறும் பணியாளர்கள் மட்டும் செய்கிற வேலையா? வெளியே இருக்கிற மாஃபியா கும்பல் மட்டும் செய்கிற வேலையா இது? அதிகாரிகளின் ஒத்துழைப்போடு நடக்கிறது என்று சொன்னால் அந்த அதிகாரிகள் யாருடைய கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடியவர்கள்? அமைச்சர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள். ஒரு அதிகாரி தவறு செய்கிறார் என்றால் அமைச்சருக்கு தெரியாமல் சில மாதங்கள் இருக்கலாம், ஆனால் வருடக்கணக்கில் எப்படி இருக்க முடியுமா? வெளிப்படையாக இது நடக்கிறது என்பது வெளிச்சத்திற்கு வந்து பல வருடங்கள் ஆகின்றன. இதனை ஏன் அவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை? கட்டுப்படுத்த முடியாது. இந்த சிஸ்டம், இந்த முறை ஊழலுக்கு வழிவகுக்கக்கூடிய முறை, போட்டியை பெருக்கக்கூடிய முறை, எப்படியாவது தேர்வில் வெற்றி பெற்றாக வேண்டும் என்று விரும்பக்கூடிய மாணவர்களின் பெற்றோரே இதில் ஈடுபடுகிறார்கள். நாம் பிள்ளை எப்படியாவது வெற்றி பெறணும், அதுக்கு எத்தனை லட்சம் வேணாலும் கொடுத்துட்டு பேப்பர் வாங்கி தர தயாராக இருக்கிறார்கள். யூனிவர்சிட்டி எக்ஸாம் நடக்கும் போதே அப்படி பண்ற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அப்பெல்லாம் பேப்பர் சேசிங் நடக்கும். அதாவது பேப்பர் எவாலுவேஷன் நடக்கிறது, எந்த வாத்தியார்கிட்ட பேப்பர் போகுதுன்னு தேடி பார்ப்பாங்க. அதை உள்ள இருக்கிறவன் சொல்லுவான், MA கிரிமினாலஜியா, உங்க பேப்பர் வந்து சோட்டு போயிருக்கு, இந்த மாவட்டத்தில் அவர் இருக்கிறார், அவர் பேர் இது, அவர் அட்ரஸ் இது அப்படின்னு கொடுத்தா அதுக்கு பணம் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு நேரம் அங்கே போயிடுவான். பேப்பர் எங்க திருத்துறாங்களோ அந்த இடத்துக்கு அங்க போய் அவனுக்கு ஒரு பேப்பருக்கு இவ்வளவு ரூபான்னு பணத்தை கொடுத்து என்ன பாஸ் போடுங்க, இவ்வளவு மார்க் போடுங்க அப்படின்னு பேப்பர் சேஸ் பண்ணி அதுல பாஸ் பண்ணி வெளியே வரவனா எத்தனை பேர் இருந்தான். கடந்த காலங்களில் நடந்திருக்கிறது. இது MA யூனிவர்சிட்டி எக்ஸாம் நடக்கும் போதே நடக்கிறது.
ஆனா வெளியே சொல்லும் போது இல்ல அதெல்லாம் நம்ம வாத்தியாரத்துக்கு தரது இல்லைங்க, அதெல்லாம் பெரிய இடத்துக்கு போயிடும், வேற இடத்துக்கு போவோம், அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, எல்லாம் கரெக்டா தான் எல்லாம் எவாலுவேஷன் பண்ணுவாங்க, மார்க் வந்து போடுவாங்க அப்படின்னு சொல்லப்படும். ஆனால் வசதி படைத்த குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகள் அந்த அட்ரஸ் அந்த முகவரியை எடுத்து அந்த பேராசிரியரை தேடி போய் பார்த்து அவரை கவனிக்கிற முறைப்படி கவனித்து அதிக மதிப்பெண்களை பெற்று உரிய நேரத்தில் வெற்றி பெற்று தேர்ச்சி பெற்று போய்விடுவார்கள். மாங்கு படிச்சிருக்கிற பிள்ளைங்க ஃபெயில் ஆகி வீட்டில் உட்காந்துருப்பாங்க. இதை சேஸ் பண்ண தெரியாதவங்க நேர்மையா படிச்சு பிட்டடிக்காம எழுதி பாஸ் பண்ற பிள்ளைங்களுடைய நிலை ரொம்ப கவலைக்கிடமா இருக்கும்.